தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முத்து. டிரைவர் வேலைக்கு வர்றவங்க, கத்தாருக்கு டிரைவர் வேலைக்கு வந்தவங்க, புதுசாக வரப்போகிறவங்க, இவங்கெல்லாம் வந்து இங்கே லைசன்ஸ் எடுத்த பிற்பாடு மிக கவனமாக ஓட்டுங்க. 80 போட்டிருந்தா 75ல் போங்க. 100 போட்டிருந்தா ஸ்பீடு ஒரு 90 95ல் போங்க. ஏன்னா எங்கேயும் கேமரா இல்லைன்ட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிடுறீங்க. அது வந்து எப்படின்னா, ஃபாஸ்ட்டாக போனோம்னா டெம்பரவரி கேமரா இங்கே நிறையா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம ஆளு வந்து ஃபாஸ்ட்டாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு டெம்பரவரி கேமரா வச்சு பயங்கரமாக காசு ஃபைன் அடிச்சிருக்கு. அதனால வந்து உஷாராக ஓட்டுங்க வண்டிகளை. டெம்பரவரி கேமரா ஏன்னா இங்கே நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்கோம். இங்கே கவர்மெண்ட்டுக்கு காசை கொடுத்துட்டு போகிறதுக்காண்டி வரல. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க வண்டிகளை. ஒரு பையனை நான் சந்தித்தேன். அந்த பையன் சொல்கிறாப்புல லக்ஸஸ் ஓட்டுறாப்புல. அந்த பையனுக்கு சம்பளமும் கம்மி தான். எப்படியும் என்ன சொல்கிறது, அந்த பையனுக்கு வந்து 1200 தான் சம்பளமே, மொத்த சம்பளமே. டிரைவர் வேலைக்கு வந்திருக்காப்புல. என்னையா ஃபைன் வந்துருச்சுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டால், அண்ணே லக்ஸஸ் வண்டிண்ணே, இதை வந்து மெதுவாக ஓட்ட முடியலண்ணே, லக்ஸஸ் ஓட்டுறதே ஒரு பயங்கர ஹெத்துண்ணே அப்படின்றான் அந்த பையன். ஹெத்தை பார்க்க வந்தியா நீ? வந்து ஹெத்தை காட்டுறது போய் ஊரில் காட்டியா? இங்கே காட்டி என்ன பண்ண போகிற? எவனுக்கா தெரியும் நீ ஹெத்தை காட்டுறது அப்படிங்கிற சொல்கிறேன். இல்லைண்ணே அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுண்ணே, லக்ஸஸ் ஓட்டி பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். அதுக்கு மேலே அந்த பையன்கிட்ட பேசி எப்படி புரிய வைக்க முடியும்னு சொல்லுங்கள். அவன் வாங்குறதே 1200 சம்பளம். அதில் 300 400 பிடிச்சிட்றாங்கன்னா அப்புறம் என்ன கிடைக்கும்? மிஞ்சி போனால் ஒரு 7000 8000 தான் கிடைக்கும். அதை அனுப்பிச்சு அவன் எதுக்கு வெளிநாட்டுக்கு வந்தான் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. சொன்னாலும் அந்த பையனுக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. அதனால் நீங்கள் டிரைவிங்க்கு வர்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டிகளை கையாளுங்க. இங்கே ஃபைன் வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம தலையில் தான், டிரைவர் தலையில் வந்து சம்பளத்துலேருந்து பிடிச்சிருவாங்க. அதனால் வந்து ஏற்கனவே இருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, இப்போ புதுசாக வரப்போகிற ஆளுகளாக இருந்தாலும் சரி, மிக கவனமாக ஓட்டுங்க. டெம்பரவரி கேமரா அங்கங்கே அதிகமாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நண்பர்களே, அதுலேருந்து விழிச்சுக்குங்க.